அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 9th December Trade Preparation. ஸோ ப்ரீவியஸ் டிஸ்கஷன் பிரகாரம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அப்படி மார்க்கெட்டில் என்ன நமக்கு கான்டெக்ட் பிரகாரம் என்ன கிடைச்சிது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கான்டெக்ட் ப்ரிப்பரேஷன் போயிடலாம். அப்போ நம்ம கான்டெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நமக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக, இந்த பேலன்ஸ்க்கு அபோவில் நமக்கு கன்ஃபார்ம் வேணும். தட் இஸ் சினாரியோ 1. அப்படி இல்லை பிலோவில் இருக்குது அப்படின்னா இந்த பேலன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த லோ இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட் அப்புறம் இது வந்து சினாரியோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் பேலன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ என்னங்க நடந்தது, கிராஸ் செக் பண்ணுங்க மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு. பேலன்ஸ்க்கு அபோவில் போயிட்டு நமக்கு என்ன தரல, மார்க்கெட் இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்புறம் பிலோ பேலன்ஸ் வந்தாங்க, இந்த ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாக்டாக இந்த லோ வரைக்கும் போயாச்சு. போன பிறகு அகெயின் ரிவர்ஸ் பேக் ஆன பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிட்டு என்ன க்ளோஸ் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் அது பிபிஓசியாக க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ என்னங்க, ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளவே தான் மார்க்கெட் இருக்கு. ஆனால் ஸ்லைட்டாக கொஞ்சம் பையிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ள வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. பையிங் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா செல்லிங் ஆரம்பிக்கணும். ஸோ பையிங் ஃபினிஷ் பண்ணி செல்லிங் என்ன பண்ணாங்க, லோ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்னங்க சொல்ல வராங்க, இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலை கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கான்டெக்ட் பிரகாரம் வருதுங்களா, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டு கரெக்டாக வருது. அப்போ நம்ம கான்டெக்ட் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் நமக்கு வருது. ஓகேங்களா? அடுத்தது அதே நிஃப்டில செக் பண்ணுவோமா. நிஃப்டி, ஸோ நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் சினாரியாவே நம்ம என்ன சொன்னா, இந்த இடத்துல நமக்கு கான்ஃபிடன்ஸ் பை இல்லாதனால இந்த இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நடுவில் நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வரத்துக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ராப்பராக இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதர்வைஸ் இது ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரேஞ்சாக இருக்க சான்சஸ் இருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்ட்டில் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கான்டெக்ட் பிரகாரம் கரெக்டாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ்டு ப்ரொஃபைலாக இருந்துச்சுங்களா ஃப்ரைடே. அகைன் அதுவும் பிபிஓசியா. கிளியர்? ஓகே. சரி, நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்மால் ட்ரேடாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே ஸ்மால் ட்ரேடாகவே போயிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இதே மாதிரி டெய்லி ட்ரேட் பண்ணியே மார்க்கெட்டில் சர்வே ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும், நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ லாங் டைம் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும்னா நம்ம வந்து எப்படி நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலை மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணலாம். சரிங்களா? ஓகே. நவ் கான்டெக்ஸ்ட் ஃபார் கரண்ட் சினாரியோ. வீக்கெண்டில் இந்த லேர்னிங்கை முடிக்காதவங்களாம் முடிச்சிடுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வியூஸ் வந்து இது இன்னும் வரல. அப்போ இன்னும் லேர்னிங்கில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. லேர்னிங் நிறைய பேர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் அடுத்த செட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போக முடியுமான்னு தெரியல. சீக்கிரமாக நீங்கள் லேர்னிங்லாம் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதிகமாக வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ஆவரேஜ், அவ்வளோதான். பாருங்க, பையிங் டெயில் செல்லிங் டெயில் தான் இம்பார்ட்டண்டான டாபிக். அதுவே நமக்கு ஒரு 100 மெம்பர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து புரியுது, இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதேமாதிரி கான்டெக்ஸ்ட்டு இந்த 31 அக்டோபரோட கான்டெக்ஸ்ட்டை கம்பல்சரி பாருங்க. அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு வெரி மீடியம் நம்பர்ஸ் தான் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நம்ம வந்து அடுத்த என்ரோல்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சோம்னா அது கரெக்டாக இருக்காது. அதோட மீன்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அப்லோட் பண்ணானா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். முடிச்சாதான் அப்போ அடுத்த செட்டப் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? சீக்கிரமாக இதை பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ தட் நம்ம அடுத்த பிளான் பண்ணலாம்.
இப்போ கான்டெக்ட் ஃபார் மண்டே ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் வீக்லி அப்டேட்டாகவும் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு என்னங்க ரெஃபரன்ஸ் கிடைக்குது பேங்க் நிஃப்டியில்? ஸோ ப்ராப்பர் லாஸ்ட் மந்தோடைய அந்த பெல்கோவுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இம்பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இம்பேலன்ஸ் என்ன ஆகணும், நமக்கு கண்டினியூ ஆகணும். ஆனால் கண்டினியூ ஆகாமல் என்ன பண்ணாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடக்குது. அதுதான் நம்ம கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட், கொஞ்சம் இடத்துல சப்ளை கொஞ்சம் பண்ணுறாங்க. ரெண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு. இந்த டே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், இந்த டே அகெயின் ஃபுல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வராங்க. ஸோ லாஸ்ட் 2 days வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த 2 நாளுமே நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் லேகிங்காக இருக்கு. அப்போ இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா மேபி இங்கேருந்து ஸ்லைட்டாக அப்படி கொஞ்சம் அவங்க டார்கெட்டை முடிச்சுட்டு டேர்ன் ஆவாங்களா, டேர்ன் ஆகிட்டு அகைன் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் இங்கே வருது. மேபி வி கேன் சி எப்படி ஆப்ஷன் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ அவள் மந்த்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. என்ன பண்ணுறாங்க, சைட்வேஸாக இருக்கிறாங்க. லாஸ்ட் 2 days சைட்வேஸ் ஆயிருக்காங்க. தட் மீன் ஆவரேஜ் நடக்குது. இந்த ஆவரேஜ்ல இருந்து நமக்கு அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு வருவாங்களா, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் பண்ணிட்டு அவங்க வருவாங்களா, இல்ல அகைன் இங்க ரேஞ்ச் பண்ணிட்டு அகைன் ஒன் மோர் லெவல் மூவ் ஆவாங்களா அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. எது நடந்தாலும் இங்க ப்ராப்பரா நமக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் இப்போ டைரக்ஷன் ஆயிருக்கு. அந்த டைரக்ஷன்ல ஸ்டாப் ஆக்ஷன் ஆயிருக்கு. ஸ்டாப் ஆக்ஷனுக்கு அப்புறமா ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. இந்த பேலன்ஸ்ல இருந்து ஃபர்தர் என்ன டிசைட் பண்றாங்கறத பார்ப்போம். ஓகே, நிஃப்டி நிஃப்டி ப்ரீவியஸ் மந்தோட ஹையை மார்க்கெட் ஒன்றும் ப்ராப்பரா என்ன பண்ணல, கிளியர் பண்ணல. இங்க பேங்க் நிஃப்டி ஓகே ஃபைன், கிளியர் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒன்றும் கிளியர் ஆகவே இல்லை. அங்கேயே கொஞ்சம் ஆனால் க்ளோஸ் இருக்கு. பட் ஒரு இன்சைடா இருக்கிறதுனால இன்னும் ப்ராப்பரா ஒன்றும் ஆனால் பட் டார்கெட் பாயிண்ட், இந்த டார்கெட் பாயிண்ட் ஒன்றும் ஓப்பன் தான் இருக்கு 25,200. ஸோ மேபி கொஞ்சம் சைட்வேஸ் அப்புறம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாலாம் இல்லைங்க. மார்க்கெட் அது என்ன சூப்பர் புல்லிஷாவும் இல்லை. ஓகேங்களா, ஒரு நியூட்ரல் டு நியூட்ரல் புல்லிஷ், நியூட்ரல் புல்லிஷ், நியூட்ரல் புல்லிஷ் அப்படிதான் அவங்க பிளான் வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு ஏன்னா ஒன் டைம் ஃப்ரேமே இல்லை, ஒன் டைம் ஃப்ரேம் ஆப்சென்ட் ஆகுது, லேகிங் இருக்கு, பேலன்ஸ் ஆகுது. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, பையிங் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது இந்த வீக் வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் வீக் தான் தெரியுதுங்களா. பேங்க் நிஃப்டி நல்ல இனிஷியேட்டிவ் வீக். லாஸ்ட் வீக் வந்து நல்ல இனிஷியேட்டிவ் வீக். லாஸ்ட் 3 வீக்ஸாக கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க, நிஃப்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நல்ல ஒன் டைம் ஃப்ரேம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஸ்விங் ஹைக்கு உண்டான டார்கெட்ல இருக்கு, நியர்ல தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த பிரைஸ் பார்த்தவங்களுக்கு இந்த பிரைஸ் என்னங்க, ப்ரீமியம் பிரைஸாக தானே இருக்கும். அப்போ பிரைஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமா ஃபீல் ஆகுது. அப்போ அந்த இடத்துல யார் எடுக்கணும், ப்ரீமியம் பிரைஸ்ல பை பண்ணக்கூடிய யாரா இருப்பாங்க, இனிஷியேட்டிவ் பை வந்து நமக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி தான் வீக்லி ப்ரொஃபைல்ல கிடைக்குது. ஸோ ஆக்ஷனோட கண்டினியூஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்க நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் பேலன்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ்ல இருந்து நம்ம கூட என்ன நினைச்சோம்னா, இந்த 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 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில இருந்து இந்த டிமாண்டா இருந்து இந்த டிமாண்ட் மார்க்கெட் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட லாஸ்ட் வீக் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கரெக்டான ஆன்சரு, இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ ஆகி போயிருக்கு. ஓகேங்களா, என் ஷேப் கிடைச்சிருக்குங்களா, என் ஷேப் கிடைச்சிருக்குங்களா. ஓகே, இது நடந்திருக்கு. பட் இது சஸ்டெயின் ஆகுமா, அப்போ இவங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்க டார்கெட் இருக்கு, டார்கெட் லெவல் ஆல்மோஸ்ட் 54,500 டார்கெட் இருக்கு. அந்த 54,500 டார்கெட் போயிட்டு ஒரு இன்வென்ட்ரி வந்துட்டு திரும்ப போவாங்களா அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். பட் டெஃபினட்டா மார்க்கெட் வந்து இந்த அப்கமிங் வீக்ல வந்து ஒரு ஸ்பைக் அண்ட் இன்வென்ட்ரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்க கிளாரிட்டியா இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து நீங்க ஹெட்ஜில் போங்க. வித்தவுட் ஹெட்ஜ் நேக்கட்லாம் போகாதீங்க, துரத்தி விட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கிளாரிட்டி கிடைக்குது. ஃபைனல் டிசிஷனாக பார்க்கும்போது இந்த ஹைக்கு மேலே நமக்கு என்ன வேணும், இனிஷியேட்டிவ் வேணும். ஸோ மல்டிபிள்
டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு இந்த வீக். ஸோ அப்போ எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க டிமாண்டா செலக்ட் பண்ண போறாங்க? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்டா செலக்ட் பண்ணுவாங்களா, இல்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்டா செலக்ட் பண்ணுவாங்களா, இல்ல திரும்பவும் இந்த ஆஃப் வைக்கு வருவாங்களா அப்படின்றது இருக்கு. அந்த சேம் டைம் டார்கெட்டுக்கு பக்கத்துலயே நம்ம போயாச்சு. அப்போ டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டு எந்த இடத்துல அவங்க டிமாண்ட் எடுப்பாங்க அப்படின்றது இந்த அப்கமிங் வீக்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி வச்சுட்டு ஃபர்தரா வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி, சிமிலர் நிஃப்டி மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ட் சேம் டைம் நமக்கு டார்கெட்டும் நியரா இருக்கு. ஸோ பட் ஆனால் ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்போ திரும்ப இன்வென்ட்ரி எடுக்க போறாங்க அப்படின்னும் போது இன்வென்ட்ரி எவ்வளவு தூரம் வருவாங்க? இந்த டிமாண்ட்லேருந்து இன்வென்ட்ரி எடுத்துட்டு போவாங்களா, இல்லை இந்த டிமாண்ட்லேருந்து இன்வென்ட்ரி எடுத்துட்டு போவாங்களா, எப்படி? இல்லை திரும்ப ஃபுல்லாவே இந்த 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 வீக் ஃபுல்லாவே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்களா அப்படின்றது இந்த வீக் வந்து நமக்கு ஒரு கொஸ்டினாக தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால ப்ராப்பர் ஹெட்ஜில் இருங்க. மார்க்கெட் டார்கெட் முடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், இல்லைன்னா பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வீக்லி ப்ரொஃபைல் இது. அப்போ வீக்லி ப்ரொஃபைலில் ஃபர்தர் லெவல்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த லோ உங்களுக்கு ஸ்டில் லோ தான். ஏன்னா இங்கே எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து மார்க்கெட்டு கன்ஃபார்ம் கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஹை இதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்து இருக்கு. அது மாதிரி பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வீக்லி ரேஞ்சாக மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்போ ரேஞ்ச் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் பொசிஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஒரு ஐடியா கிடைக்குது. அட் சேம் டைம் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ப்ரொஃபைல். இப்போ டே ப்ரொஃபைலில் ஆக்ஷன் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருந்தது லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெண்டுமே கம்பேரிஷன்ஸ்க்காக வச்சிருக்கேன். இப்போ கம்பேரிஷன்ஸ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைலோட ஆக்ஷனும் பாருங்க, இந்த ப்ரொஃபைலோட ஆக்ஷனும் பாருங்க. ஸோ இவங்க டபுள் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்ஸ்டேயோட டபுள் டிஸ்ட்ரிபியூஷனை இதுக்கு மேல ஸ்பைக் பண்ண முடியல. எக்ஸாக்டா இந்த பேலன்ஸை அவங்க என்ன எடுத்திருக்காங்க, டிமாண்டா எடுத்திருக்காங்க. அப்போ பேலன்ஸ் போன மார்க்கெட் திரும்ப இங்க வந்து டிமாண்ட் எடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுக்கல, அதே நேரத்தில் அக்செப்டனுக்கு கொஸ்டினா இருக்கு. அப்போ சேம் டைம் நமக்கு பிபிஓசியாவும் கன்வெர்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இது டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். இது மைண்ட்ல அப்படியே வச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இந்த பர்டிகுலர் அந்த லேட்டஸ்ட் இருந்தா கூட இந்த பேலன்ஸ் பிஓசி இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் மீன்ஸ் என்ன, அந்த இடத்துலயும் அவங்க ரிஜெக்ட் பண்ணல, மார்க்கெட் பிலோல ரிஜெக்ட் கொடுக்கல. அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் அந்த டே ஒரு ஹைக்கு மேல அக்செப்டன்ஸும் நமக்கு கொடுக்காம கொஸ்டின்ல இருக்கு. எக்ஸாக்டா பிபிஓசியில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு புல் பேக் எடுத்துட்டு போய் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பேலன்ஸ் தென் பேலன்ஸ் நடந்திருக்கு. இங்க மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தே பேலன்ஸ்லேயே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. கிளாரிஃபை ஆகுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இன்னும் டீடைல்டு கான்டெக்ஸ்டா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஒரு கம்பேரிஷனுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ஸ்லைட் பேங்க் நிஃப்டி. ஸோ தேர்ஸ்டேயோட கான்டெக்ட், தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம ஃப்ரைடேக்கான கான்டெக்ட் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மல்டிபிள் ஸ்பைக் மார்க்கெட் கொடுத்துட்டே இருந்திருக்கு. அதனால அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பை மோடே இல்லை அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு தகுந்தாப்புலயே என்ன பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் திரும்பவும் வந்து லோக்கு வந்துட்டு தான் அவங்க திரும்பவும் அப்சைடுக்கு வந்தாங்க, ரிப்பீட் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு பையிங்க ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபெயில்ட் ஆக்ஷன் நடந்திருக்கிற சி பீரியட் போயிட்டு உள்ள வந்து இந்த ஹைக்கு மேல அவங்க போக முடியல, போக முடியாம பையிங்க ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டேலி அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா என்ன இல்லை. இந்த இடத்துல எனக்கு வந்து கிளாரிட்டியா இல்லை. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 டிபிஓ கிடைச்சிருக்கு, ஒரு ரேலி ஹை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பையிங்க ஃபினிஷ் பண்ணிட்டு செல்லிங்க இனிஷியேட் பண்ணாங்க. ஓகேங்களா?
அந்த இனிஷியேட்டிவை என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, பேலன்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க வித் பிபிஓசி. ஓகே. அட் த சேம் டைம் இந்த ப்ரீவியஸா இருந்த இந்த டிமாண்ட்ல அழகா ஒரு புல் பேக் லோவோ மார்க்கெட்டு எடுத்திருக்காங்க. அந்த புல் பேக் லோ சி பீரியட் ஐ டெல்லிங் த பி பி இப்படி கீழே வந்து இங்க க்ளோஸ் வச்ச பிறகு அகைன் சி டேக்கன். அப்ப இந்த பிளேஸ் அந்த சில இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ட்ரை பண்ணாங்க. ஆனா இனிஷியேட்டிவ் கன்ஃபார்ம் ஆகல. அதே நேரத்துல அவங்க என்ன பண்ணல, செல்லிங்க்கு கொடுக்கல, பேலன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப ஆக்ஷன் வந்து இந்த டே கொஞ்சம் வீக் ஆக்ஷனு. இந்த இடத்துல அந்த ஆக்ஷனை திரும்ப என்ன பண்ணாங்க, ரிப்பீட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ ஃபைனலா இந்த இடத்துல வந்து ஒரு பேலன்ஸ் வந்திருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் பிசினஸ் முடிஞ்சிருக்கு. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். இதோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் மண்டே அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த பிபிஓசில இருந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் பிபிஓசி கான்செப்ட் என்ன. ஓப்பன் ஆகி ஆக்ஷன் ஃபர்தரா மேலே போக முடியலன்னா பிபிஓசிக்கு வரும். ஓப்பன் ஆகி ஃபர்தரா கீழே போக முடியலனாலும் பிபிஓசிக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுதா, இடத்துல ரிவர்ஸ் ஆகுதான்றதை பார்க்கணும். ரிவர்ஸ் ஆகும்போது ஆக்ஷனை அது எந்த பக்கம் கண்டினியூ பண்ணுது அப்படின்னு கணும்போது உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேஜுக்கான பாயிண்டா அமையும். கிளாரிஃபை ஆகுதுங்களா? அப்போ எதெல்லாம் கான்டெக்ஸ்டா நீங்க நோட் பண்ண போறீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ டெஃபினட்டா பிபிஓசி ஒரு கான்டெக்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த புல் பேக் லோ ஒரு கான்டெக்ட் பாயிண்ட், அப்புறம் ரேலி ஹை. இது மூணுமே தான் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா நமக்கு இருக்கு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? பேங்க் நிஃப்டில பிலோ தி ப்ரொஃபைல் இந்த பையிங் டெயில்ஸ் ஸ்டில் ஆக்டிவா. இப்போ ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு ஸ்லைட் இன்வென்ட்ரிக்கு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. இன்வென்ட்ரியில இருந்து நமக்கு என்ன என்ன இப்போ ஃபர்தரா நமக்கு தேவைப்படுது, ஒரு இனிஷியேட்டிவ் பையிங் ஸ்ட்ராங்கா தேவைப்படுது. அப்பதான் மார்க்கெட்டு என்ன பண்ணுது, லாங் டு லாங் அந்த பிளானுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கிளாரிஃபை ஆகுதுங்களா? ஓகே. ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு கான்டெக்ட் பிரகாரம் ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டி. ஓகே. நிஃப்டி ஸோ ப்ரீவியஸ் டே உடைய அந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸா இல்லை. ஆனால் இந்த கே பீரியட்ல நம்ம ரிஜெக்ஷனை மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ப்ரீவியஸ் டே அந்த ரிஜெக்ஷனு இந்த லோவையும் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இந்த லோ இந்த ஹை இதுக்குள்ளவே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு பேலன்ஸா ஆனதால நம்மளால என்ன எந்த கமெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸ்டில் வி ஆர் தி ஸ்டேயிங் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் டேவோட ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வெயிட் பண்றோம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா இப்படி இப்படி யோசிங்க. ஃபைனலா இந்த கே பீரியட் என்ன பண்ணிருக்காங்க, கே பீரியடு மார்க்கெட் இப்படி போன மார்க்கெட்டு கே பீரியட்ல ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ரிஜெக்ட் ஆன பிறகு இந்த இடத்துல புல் பேக்கு, இதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணுது, பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ எக்ஸாக்டா இந்த டே அண்ட் இந்த ப்ரொஃபைல் இந்த மூணு இந்த 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 பீப்புள் இந்த இதை வந்து நீங்க வந்து ஒரு டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க, பேலன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. புரியுதா? இந்த டிமாண்டுக்கு மேல பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. கிளியருங்களா? இப்போ ஃபர்தரா மார்க்கெட் என்ன கொடுக்குறோம் நமக்கு இன்னைக்கு பிபிஓசியா மார்க்கெட் நிறைய பிசினஸ் நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன் நிறைய நடந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்கும், டிமாண்ட் கிரேட்டரா இருக்குமா இல்ல சப்ளை கிரேட்டரா இருக்குமா அப்படின்னு அந்த கிளாரிஃபை வேணும். இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓப்பன் ஆன பிறகு இந்த பிபிஓசியை அவங்க என்னவா எடுக்க போறாங்க, டெஸ்டா எடுத்துட்டு இந்த ஹையை கிளியர் பண்ணி அவங்க டார்கெட்டை கண்டினியூ பண்ண போறாங்களா, இல்ல பிலோல ஓப்பன் ஆகி இந்த பிலோ பேலன்ஸ்ல இருந்து வந்து திரும்பவும் இந்த டிமாண்டை டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு போறாங்களா, சினாரியோ 1 அப்சைட் கொண்டு போறாங்களா, இல்ல கம்ப்ளீட் ரேஞ்சா கொண்டு வர போறாங்களா அப்படின்றது. இல்ல அகைன் பேக் டு பேக் பிபிஓசி மாதிரி இந்த இடத்துலயும் இன்னொரு நாள் பேலன்ஸோ இல்ல இங்க இங்க இன்னொரு நாள் பேலன்ஸோ பண்ண போறாங்களா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி அப்போ வந்து இப்போ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுக்கிறதுக்கு எத்தனை நாளுங்க எடுத்துக்குது, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இந்த இடத்துலயே சுத்துது. அப்ப 4-5 நாள் இதே இடத்துல சுத்தும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, மார்க்கெட்ல டைம் டிகே கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க நிதானமா
மார்க்கெட்டை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு பண்றதுக்கான ஒரு கிளாரிட்டியே நமக்கு கிடைக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் நீ வந்து பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல் டைம் ட்ரேடர் நீங்க வரீங்கன்னா ஒரு பிசினஸா மார்க்கெட்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது சம் டேஸ் இருக்கும், இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், இது போயிடும். அதனால மார்க்கெட்டை பிஸ்னஸாக பாருங்க. மார்க்கெட் கூடவே நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு பாருங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது எப்படி நம்ம ப்ராப்பரா ஹெட்ஜில் மார்க்கெட் கூடவே போகிறது அப்படின்றத மட்டும் நம்ம ஒன்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 3லேருந்து 6 மாதம் எஃபர்ட் போட்டு ப்ராப்பர் கைடன்ஸோட இதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதான் கான்டெக்ட் பிரகாரம் ட்ரேட பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இதை வைக்க எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்போ நமக்கு இதுக்கு மேல அக்செப்டன்ஸ் வேணும், இங்க ரிஜெக்ஷன் வேணும். அப்போ இதுக்கு பிலோல கன்ஃபார்ம் ஆனாதான் நான் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் ரிவர்சலாவே நான் கன்சிடர் பண்ண முடியும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ இமீடியட்டா நமக்கு இருக்க ஒரு விஷயம், இந்த புல் பேக் லோ மார்க்கெட் மேலே போன பிறகு இந்த இடத்துல நமக்கு பி ப்ரொஃபைல் இருக்கு. அதுல இம்பார்ட்டண்டா இந்த லோ நமக்கு கான்ஃபிடண்டா இருக்கு, இந்த ஹை நமக்கு இப்போ கான்ஃபிடண்டா இருக்கு. ஸோ இதுக்கு மேல அபவ்ல எனக்கு இனிஷியேட்டிவ் பையிங் தேவைப்படுது. இந்த டே நமக்கு பிபிஓசியா இருக்கிறதுனால இந்த பிபிஓசில இருந்து மார்க்கெட் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற கிளாரிஃபை தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேல நமக்கு அக்செப்டன்ஸ் வேணும். பிலோல ரிஜெக்ஷன் ஆனாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பிலோல ரிஜெக்ஷன் ஆகி நமக்கு கன்ஃபார்ம் ஆனாதான் நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அட் ப்ரெசென்ட் இங்கேருந்து போன மார்க்கெட் ஒரு ஸ்லைட் இன்வென்ட்ரியா எடுக்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹோப் வி கிளாரிஃபைட், டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக பாருங்க, கான்டெக்ஸ்டா ட்ரேட் பண்ணுங்க. யாரோடையும் யாரையும் கம்பேர்லாம் பண்ணி பார்க்காதீங்க. நீங்க எப்படி பெஸ்ட் ட்ரேடரா வருது, அதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் தேவை, எப்படி யாரோட அசோசியேட் பண்ணி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலா யோசிங்க. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.